This video sponsored by EduCoast. EduCoast offers skill-based courses in digital marketing, stock market, coding and more. It provides self-paced and live classes with expert mentors. Campfield learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. இந்த கோர்ஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த கோர்ஸில் வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து எப்படி வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து ரொம்ப தெளிவாக தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சொல்லித்தராங்க. இந்த EduCoast நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து ரொம்ப வாழ்க்கைக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் நம்மளோட அடுத்த கட்டத்துக்கு வந்து போகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ரெட்மி மொபைலில் வந்து ஒரு ஹைட் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட் வந்து மொபைலில் வந்து செட்டிங்கிற ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங் ஓப்பன் பண்ண உடனே அதில் வந்து ஆட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இந்த கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இது வந்து உங்களுக்கு வந்து ஆனில் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆனில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வந்து வரும். இதை வந்து நீங்கள் வந்து எப்பயுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது என்ன அப்படின்னா, ரெண்டாவது வந்து பேட்ரி கண்ட்ரோல்னு போட்டுக்கோங்க. பேட்ரி இண்டிகேட்டர்னு போட்டுக்கோங்க. இந்த வருது பார்த்தீங்களா ஆப்ஷனு, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பேட்ரி இண்டிகேட்டரில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ வந்து என்ன கிளிக் பண்ணணும் அப்படின்னா, இதில் அப்படியே பாருங்கள், இதில் கடைசியாக பேட்ரி இண்டிகேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் வந்து செகண்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து மூணாவது ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் மூணாவதாக கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெளியே வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ வந்து டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து டார்க் மோடாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் டார்க் மோடில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்ரி வந்து நல்லா சேவ் ஆகும். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது வந்து டார்க் மோடில் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து டார்க் மோடில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, மறுபடியும் நீங்கள் வந்து செட்டிங் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேன்னு டைப் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. இந்த ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்களா ஆப்ஷனு, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு இருக்கும். ஒன்று வந்து பட்டன்ஸ்ன்னு இருக்கும், இன்னொன்று வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்பீச்சுன்னு இருக்கும். நான் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்பீச்சரை வச்சுக்கிறேன். இப்படி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொபைல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து வெளியே வரணும் அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இப்படி ரைட் சைடு ஒரு ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா வெளியே அதான் பேக்கப் ஆகி வெளியே வரும். இப்படி ஒவ்வொரு டைம் இப்படி பண்ணிங்கன்னா பேக்கப் ஆகி வெளியே வரும். இதே நீங்கள் வந்து இது பண்ணுறது வந்து இப்படி நீங்கள் ஒரு கையை வச்சு ஸ்வைப் பண்ணால் போதும். இப்படி ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் கிளியர் ஆயிரும். நெக்ஸ்ட் ஏதோ ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. இப்போ இதை வந்து ஒரு மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா இப்படி பண்ணிங்க அப்படின்னா அது வந்து மினிமைஸ் ஆயிரும்.
இந்த மாதிரி நீங்கள் செட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன அந்த 3ஐயுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் செட்டிங்கில் போய் ஆடு சர்வீசஸ் கொடுத்து அந்த உங்களுக்கு வந்து ஆனில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் மொபைலுக்கு வந்து எந்த ஆடுமே வராது. நெக்ஸ்ட்டு 2வது என்ன அப்படின்னா உங்களோட மொபைலுக்கு வந்து டார்க் மோடு வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. 3வது வந்து என்ன அப்படின்னா உங்களோட மொபைலில் வந்து இந்த டிஸ்பிளே வந்து ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேயை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்க, இந்த சைடு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி இண்டிகேட்டரு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி கிளிக் பண்ணாலும் அதுவும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.